வலைதளங்களில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றியும் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றியும் ஒரு தவறான கருத்துக்களை பதிவு செய்து ஒருவர் பசை மாறிக்கொண்டு செய்திகளை பதிவிட்டு வருவது உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமானதாக இருப்பதா என்றால் இல்லை. ஏனென்றால் முத்துராமலிங்க தேவர் அவர்களும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் மிகச்சிறந்த நண்பர்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்திலேயே சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற வேண்டும், நாட்டின் விடுதலைக்காக விடுதலை போராட்டங்களில் பங்கு பெற வேண்டும் என்ற தாக்கம் கொண்டவராக இருந்திருக்காரு. விருதுநகர் பகுதிகளில் எங்க விடுதலை போராட்டங்களுக்காக ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் நடந்தாலும் காமராஜர் தான் அந்த இடத்துல போய் நின்று எல்லா மக்களையும் ஒன்று கூட்டுவது, வழிநடத்துவது, பொதுக்கூட்டங்களுக்கு ஆள் சேர்ப்பது, இது போன்ற வேலைகள் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அன்னைக்கு செஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சிவகாமி அம்மாள் யோசிக்காங்க, விடுதலை போராட்ட வீரர்களை ஆங்கிலேய அரசு கைது செய்து கொண்டு அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அடித்து துன்புறுத்தி சிறையில் அடைத்து பல ஆண்டு காலம் சிறைச்சாலைகளை வைத்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய மகனும் விடுதலைக்காக போராட சென்று கொண்டு இருக்கிறான், விடுதலைக்காக போராட வருகிறவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறான், விடுதலை போராட்டங்களுக்கான ஆட்களை திரட்டி கொண்டு இருக்கான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆங்கிலேய அதிகாரிகள் நம்முடைய மகனையும் பிடிச்சிட்டு போய் சிறையில் அடைச்சிட்டாங்கன்னா நம்முடைய மகனும் இது போன்ற கொடுமைகளை அனுபவிக்க வேண்டுமே என்று அந்த தாயினுடைய உள்ளம் பதறுகிறது. அந்த தாயானவள் தன்னுடைய அண்ணனுக்கு தொடர்பு கொண்டு, என்னுடைய மகன் இந்த மாதிரி விருதுநகர்ல இந்த மாதிரி விடுதலைக்காக போராடுகின்றான், விடுதலை போராட்ட வீரர்களோடு செல்லுகின்றான், இந்த மாதிரி பொதுக்கூட்டம் நடத்துறான், அதனால இங்க இருந்து அவன் சரி வர மாட்டான், அதனால உங்களோடு கடையில கொஞ்ச நாள் வச்சுக்கங்கன்னு சொல்லி காமராஜருடைய தாய் மாமா காசி நாடார் அவர்கள் திருவனந்தபுரத்துல கடை வச்சிருக்காங்க. அந்த கடைக்கு காமராஜரை அவருடைய தாயானவர்கள் அனுப்பி விடுகிறார்கள். காமராஜர் அங்களுடைய தாய் மாமாவுடைய கடையில வேலை செய்யறாங்க. அப்போதுதான் தந்தை பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டத்தை எடுத்து அங்க வைக்கத்துல போராடி கொண்டே இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட காமராஜர் அந்த வைக்கம் போராட்டம் எங்கெல்லாம் அங்க நடந்துட்டு இருக்க எல்லா நேரங்கள்லையும் மாமாட்ட சொல்லிட்டு அந்த போராட்டத்தை பார்ப்பதற்கு, போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு போயிருந்தாங்க. இதை கண்ட தாய் மாமா காசி நாடார் நம்முடைய தங்கச்சியே நம்மகிட்ட இவன் அங்க இந்த மாதிரி பண்ணுதான் அப்படிங்கிறதுனாலதான் இங்க அனுப்பியிருக்காங்க, இங்கேயும் போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் இந்த மாதிரி போனா இங்கேயும் ஆங்கிலேய அதிகாரிகள் ஒருவேளை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்கன்னா தங்கச்சிக்கு பதில் சொல்லணுமே, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் அவர்களை மீண்டும் விருதுநகருக்கு அவருடைய தாய் மாமா காசி நாடார் அனுப்பி விடுகிறார். விருதுநகருக்கு வந்த காமராஜரிடத்தில் தாய் சிவகாமி அம்மாள் பேசுறாங்க, எப்பா கல்யாணமா முடிச்சுக்கோ, ஒரு கல்யாணம் முடிச்சிட்டாவது நீ இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ திருமணத்திற்காக சொல்லுகிறார்கள். ஆனால் காமராஜர் அவர்கள் திருமணத்துக்கு சம்மதிக்கவே இல்லை. நாட்டினுடைய விடுதலை போராட்டங்களில் பங்கு பெறுவது நாட்டு சிந்தனை அவர்கிட்ட அதிகமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அவருடைய மனமும் நாட்டமும் அவருடைய எண்ணங்களும் செஞ்சு போய்கிட்டு இருக்கிறதுனால சிவகாமி அம்மா ஒரு காலகட்டத்துல யோசிக்காங்க, என்ன செய்ய, மகன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கானே, என்ன செய்ய, சரி மகன் வழியிலே விட்டுருவோம்னு சொல்லி விட்டு விடுகிறார்கள். அப்படி காங்கிரஸ் கட்சிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் 1931 ஆண்டுல பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய 28வது வயதில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினரா சேர்ந்தாங்க. தன்னுடைய 28வது வயதிலே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினராக சேர்ந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1936 ஆண்டில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தமிழக சுற்றுப்பயணம் வருகின்ற போது அவர் போற இடங்களுக்கெல்லாம் கூட போறாங்க, மக்களை ஒருங்கிணைக்காங்க, அந்த கூட்டத்துக்கான வழிகாட்டுதல் இங்க போனோம், இன்னைக்கு இங்க போனோம், இந்த மாதிரியான ஒரு சூழல்களை சொல்லுதாங்க. இப்படியெல்லாம் ஒரு வழிகாட்டுதலை அன்றைக்கு செஞ்சாங்க. அவர் இந்த மாதிரியான ஒரு சுறுசுறுப்பாக வேலை பார்த்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் காமராஜரை கூப்பிட்டு பாராட்டுதாங்க, இந்த இளமையான வயதில் இப்படி ஒரு விடுதலை வீரனை நான் பார்க்கவில்லை, இந்த அளவுக்கு நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்காக உழைத்துக் கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி காமராஜரை அன்றைக்கு நேரு முதலாக பாராட்டுகின்றார். அதன் பிற்பாடு 1936 ஆண்டில் விருதுநகர் நகரசபை தேர்தல் வருகின்றது. விருதுநகர் நகரசபை தேர்தலில் ஜஸ்டிஸ் கட்சி போட்டியிடுகிறது. அதே நேரத்துல காமராஜர் அந்த ஒரு 7வது வார்டுல போட்டியிட்டா காமராஜர் ஜெயிச்சிருவாரு, நம்ம காமராஜர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அவருடைய நண்பர்கள் எல்லாமே சொல்லுதாங்க. அந்த நேரத்தில் மிக நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய
முத்துராமலிங்க தேவர் அவர்களும் காமராஜரை சொல்றாங்க, நீங்க தான் இந்த இடத்துல இந்த தேர்தலில் இந்த வார்டுல போட்டியிட வேண்டும், நாங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவர் காமராஜர்கிட்ட சொல்லி காமராஜர் அவருக்கு அதுக்கு சம்மதிச்சு அந்த நகரசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாமினேஷன் கிட்ட போறாங்க. போகின்ற போது அங்க ஒரு சட்டத்திட்டத்தை நகரசபை சொல்லுகிறது. என்ன சொல்லுது? இன்னைக்கு வரி கட்டின நகராட்சிக்கு வரி கட்டினவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும், நகராட்சிக்கு வரி கட்டினவங்க மட்டும்தான் தேர்தல் வேட்பாளர் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லுதாங்க. இன்றைக்கு கூட இன்னைக்கு நம்முடைய கூட்டுறவு சங்கங்கள்ல சொசைட்டில அந்த சொசைட்டில மெம்பரா இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் தேர்தலில் நிற்க முடியும், ஓட்டு போட முடியும் சட்டம் இன்னைக்கு இருக்கு. இதுதான் ஒரு காலகட்டத்தில் நகரசபை தேர்தல்களில் அன்னைக்கு ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல நாடு விடுதலை அடைவதற்கு முன்பு அந்த மாதிரியான சட்டங்கள்லாம் அன்னைக்கு வந்து இருந்துச்சு. அப்போ இவங்க வந்து நாமினேஷன் கட்ட போகும்போது அந்த அதிகாரி சொல்லுதாரு, இந்த மாதிரிலாம் இருந்தாதான் நீங்க வேட்பாளரா நாமினேஷன் தாக்கல் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல நண்பராக இருந்த முத்துராமலிங்க தேவர் என்ன செய்தாருன்னா, இவ்வளவுதானே, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கூப்பிட்டு இருந்தாப்பா ரூபாயை கொடுத்து போய் ஒரு ஆட்டுக்குட்டி ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொன்ன உடனே அங்க இருந்த ஆள் போய் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கிட்டா அந்த ஆட்டுக்குட்டியோட விலை 8 ரூபா. அன்னைக்கு வாங்கிட்டு வந்தோடனே இந்த காமராஜர் பேர்ல ரசீது போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நட்பின் ரீதியாக அவர் அதை செய்கின்றார். காமராஜர் போய், ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களே, என்கிட்ட வளையவே இல்லை, என்கிட்ட பணமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு போய் கேட்கல. காமராஜர் அவர்கள் நட்பின் ரீதியாக எல்லாரும் ஒன்னா போறாங்க. அந்த போற இடங்களில் அந்த சந்தர்ப்பமானது அவருக்கு தேவைப்படுது. அதை முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நட்பின் ரீதியாக உடனே செய்தார். காமராஜரின் பேரில் சொத்து இல்லை, ஆனால் காமராஜரின் தாயினுடைய பேரில் சொத்து இருந்தது, காமராஜர் தந்தையின் பேரில் சொத்து இருந்தது. அதே போல காமராஜர்கள் பணம் இல்லாம இல்லை. 1931 28 வயசுலேயே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய உறுப்பினராக இருந்த ஒருவற்ற பணம் எல்லாம் 8 ரூபாய் இல்லாம இருப்பாரா? 1936 நகரசபை தேர்தலுக்கு முன்பாக அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் வந்த போது தமிழ்நாடு பூரா சுற்றி சென்றவருக்கு அன்னைக்கு 8 ரூபாய் பணம் இல்லாமல் இருந்திருப்பாரா? அப்படிலாம் கிடையாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவரை வந்து அன்னைக்கு உதவி செய்தாரு. நட்பின் ரீதியாக உதவி செய்யறாரு. உதவியை இன்றைக்கு வந்து அன்பளிப்பு என்பது வேறு, ஒருத்தர் கேட்டு உதவி செய்வது என்பது வேறு. இன்னைக்கு வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்கு. சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒருத்தர் போய் வேட்பாளர் நாமினேஷன் கட்ட போறாரு. அவர் கூட ஒரு 10-25 நண்பர்களும் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு போற வழியில ஒரு இடத்துல நண்பர்கள்லாம் நின்று ஒரு இடத்துல டீ குடிக்காங்க. அந்த வேளையில வந்து அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணவர் துட்டு கொடுக்காம பக்கத்தில் நின்றவர் நட்பின் ரீதியா எல்லாத்துக்கும் நானே கொடுத்துருதேன்னு சொல்லி டீக்கு துட்டு கொடுத்துருந்தாரு. நாமினேஷன் பண்ணவர் வந்து வேட்பாளரா நின்று அந்த தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆயிருந்தாரு. எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமா டீக்கு துட்டு கொடுத்தவர் போய் அன்னைக்கு டீ கூட துட்டலாம இருந்தான், நான் தான் துட்டு கொடுத்தேன் டீக்குன்னு சொன்னா இது எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இப்படித்தான் அன்றைக்கு வந்து காமராஜர் அவருக்கு அன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் உதவி செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி காமராஜர் தேர்தலில் நிக்கிறாரு. ஜஸ்டிஸ் கட்சி காமராஜர் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. இவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டாருன்னா ஜெயிச்சிருவாங்க, இவர் தேர்தல் நிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை கடத்தி கொண்டு போறாங்க. முத்துராமலிங்க தேவர்கிட்ட செய்தி போகுது, இந்த மாதிரி காமராஜரை வந்து கடத்தி கொண்டு வச்சுட்டாங்க, என்ன செய்யலான்ட்டு. உடனே முத்துராமலிங்க தேவர் அன்றைக்கே விருதுநகர்ல ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுதாரு. அந்த மீட்டிங்ல முத்துராமலிங்க தேவர் பேசுறாரு, என்னுடைய நண்பன் காமராஜ் அவர்கள் நான் இந்த மேடையில் பேசி இறங்குவதற்கு முன்பு இங்கு வந்துவிட வேண்டும். அப்படி என்னுடைய நண்பன் காமராஜ் அவர்கள் நான் பேசி முடிப்பதற்கு முன்பு இந்த மேடைக்கு வரவில்லை என்று சொன்னால் இங்கு ஜஸ்டிஸ் கட்சிக்காரர்களுடைய நிலை, அவர்கள் தொழில் செய்கின்ற இடம், அவருடைய வீடுகள் என்ன ஆகும் என்பது எனக்கு தெரியாது. நான் அதற்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நான் பேசி முடிப்பதற்கு முன் என்னுடைய நண்பன் இந்த மேடைக்கு வரணும்னு சொல்லி ஒரு ஆக்ரோஷமா முத்துராமலிங்க தேவர் அன்றைக்கு பேசுகிறார். அதன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே காமராஜர் மேடைக்கு வந்திருந்தாரு. எல்லா மக்களும் அன்றைக்கு ஆரவாரம் செலுத்தி ஆர்ப்பாட்டம், ஒரு மகிழ்ச்சி பொங்க கைத்தட்டல் தட்டுறாங்க. முத்துராமலிங்க தேவர் சொன்னாரு காமராஜர் வந்துட்டாரு அப்படின்ட்டு. இப்படித்தான் அவருடைய நட்பு வந்து அன்னைக்கு இருந்திருக்கு. அதனால நல்ல நண்பர்களை வந்து தயவு செய்து யாரும் கொச்சைப்படுத்தாதீர்கள். நண்பர்களை நண்பர்களாக பாருங்கள். நண்பர்களுக்கு செய்யக்கூடியதை நீங்கள் கொச்சைப்படுத்தி அது பேசுவது மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த சினிமாவில் அவங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு காமராஜருக்கு முத்துராமலிங்க தேவர் 8 ரூபாய்க்கு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தது உண்மை. ஆனால் அது வந்து நடந்த சம்பவம்
வேறு விதமாக நடந்ததை இன்றைக்கு அதை திரிப்பாக தெரிவித்து ஏதோ அவர்கிட்ட காமராஜர்கிட்ட பணமே இல்லாம மாதிரியும் அவர் போய் கெஞ்சி கேட்டது மாதிரியும் சொல்வது என்பது மிகப்பெரிய ஒரு தவறு. இன்னைக்கு ஜாதிகள் என்பது எல்லாருக்குமே இன்னைக்கு அவங்கவுங்க ஜாதி அவங்கவுங்களுக்கு உயர்ந்தது. இன்னைக்கு ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். ஒரு மாநிலம் நல்லா இருக்கணும்னா அந்த மாநிலத்தை சார்ந்த மக்கள் நல்லா இருக்கணும். ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா அந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும். ஒரு ஊர்ல ஒரு ஜாதி மட்டும் இருக்காது, பல சமுதாயங்கள் ஒன்றிணைந்து தான் இருப்பாங்க. ஆனாலும் கூட இன்னைக்கு நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு நம்ம வெளியில வீட்டை விட்டு வெளியே போகும்போது எல்லாரும் நண்பர்களா இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒன்னா வேலை பார்ப்பாங்க, ஒன்னா சாப்பிடுவாங்க, எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. இரவு வீட்டுக்கு போகும்போது அவங்கவுங்க வீட்டுக்கு தான் அவங்கவுங்க போவாங்க. அதுதான் ஜாதி என்பது. நட்பு என்பது எல்லா இடத்துலையும் வெளிப்படையாக இருப்பது. அதே மாதிரி ஜாதியை ஒரு காலத்துல எல்லாரும் தன் பேருக்கு முன்னாடி ஜாதியை போட்டாங்க, பேரை போட்டு இந்த மாதிரி ஜாதி பேரை சேர்த்து போட்டாங்க. அந்த நிலை என்னைக்கு மாறிச்சோ அதன் பிறகுதான் ஜாதியுடைய வெறியும் தாக்கமும் அதிகமாச்சு. ஒரு காலத்துல ஜாதிக்காக யாரும் சண்டையிட்டது இல்லை. அப்படியே வந்திருந்தாலும் ஏதோ 1-2 தான் நடந்திருக்கும். மிகப்பெரிய சண்டைகள் எல்லாம் வந்தது கிடையாது. அதனால தயவு செய்து ஜாதி ரீதியான பிரச்சனைகளை தயவு செய்து யாரும் நீங்கள் உருவாக்காதீர்கள். எல்லாரும் நண்பர்களாக இருங்கள், நட்பாக இருங்கள். அவரவர்கள் ஜாதிக்குள் அவரவர்கள் இருந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு ஒரு 4 நண்பர்கள் சாப்பிட போறாங்க. சாப்பிட்டது பில்லு ஒரே பில்லா கொடுக்காங்க. அப்போ யாராவது ஒரு நண்பர் நான் கொடுக்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. வெளியே வந்தோடனே இவங்கெல்லாம் கஞ்சிக்கே இல்லாம இருந்தா நான் தான் அன்னைக்கு சோர்வையும் கொடுத்தேன்னு சொன்னா அது தவறு. நட்பை நட்பாக நீங்கள் பார்க்க வேண்டும். அதனால முத்துராமலிங்க தேவர் அவர்களும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் மிகச்சிறந்த நண்பர்களாக இருந்து இந்த மக்களுக்கு எண்ணற்ற சேவைகளை செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்ம மக்களுக்கு சொல்லுங்க. ஒற்றுமையாக இருங்கள். நன்றி, வணக்கம். நான் பேசிய அனைத்து செய்தியும் இந்த புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட செய்தி தான். முத்துராமலிங்க தேவர் அவர்கள் காமராஜர் அவர்களுக்கு 8 ரூபாய் எப்படி கொடுத்தார்கள் என்பதை இந்த புத்தகத்தில் முன்னாள் சட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி ஆலடி அருணா அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். காமராஜர் ஒரு வழிகாட்டி என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தில் பக்கம் 30-31 பக்கங்களில் காமராஜர் அவர்கள் எப்படி தேர்தலில் நின்றார்கள், முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எப்படி உதவி செய்தார்கள் என்பதை இந்த புத்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் படித்துதான் நான் இதை இன்னைக்கு பேசியிருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கு தான் இந்த புத்தகத்தை படித்தேன். இந்த புத்தகத்தை படித்த காரணத்தினால்தான் இந்த செய்தியை நான் உங்களிடத்திலே பதிவு செய்திருக்கிறேன். நன்றி.